பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை இயேசுவே, இன்னும் துதிப்பே, ஆமே, இன்னும் உம்மை. ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நான் பிரசங்கத்திற்கு ஆதாரமாக இந்த அருமையான ஜெப வேளையிலே வாசித்த அந்த வசனத்தை நான் மேற்கோடி காட்டிட்டு நான் உங்களை ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ளாக உங்களை கொண்டு சென்று நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதையும் வேதத்தின் வாயிலாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வாசிங்கம்மா அந்த வசனத்தை சத்தத்தை உயர்த்தி. 2 கொரிந்தியர் 5:17. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இங்கே அருமையாக பவுல் சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, ஒரு பெரிய ஒரு அறிவுரை. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெயர் உண்டு, கிறிஸ்தவர்கள். நமக்கு ஒரு பெயர் உண்டு, கிறிஸ்தவர்கள். அப்படிதான் அப்போஸ்தலர் புத்தகத்திலும் வாசிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டார்கள். தேவனை பின்பற்றினவர்கள், தேவனை ஆராதித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு புதிய ஒரு அனுபவம் இருக்கும் அவங்களிடத்தில். ஒரு மனிதன் ஒரு புது மனிதனாய் மாறியிருக்கிறான். அவருடைய பழைய வாழ்க்கையிலிருந்து அவன் புதிய வாழ்க்கைக்குள் கடந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் கிறிஸ்துவை தரித்திருக்கிறான் என்றால் அவனுடைய பேச்சு மூலமாக அறிந்து கொள்ளலாம். பாடுவதனால் அல்ல, ஜெபிப்பதனால் அல்ல,
ஏதோ நம் கர்த்தருக்காக பல காரியங்களை செய்வதனால் அல்ல இந்த உலகம் நம்மை அறிவது நம்முடைய பேச்சினால். நாம் பேசுகிற வார்த்தையினால தான் தேவநாமம் மகிமைப்படும். இந்த அநேகர் அதை புரிந்து கொள்ளுவது இல்லை. நான் நல்லா பாடுறேன், அதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், அதனால் தேவ நாமம் மகிமைப்படும். நான் ஆண்டவருக்காக எவ்வளவாய் கொடுக்கிறேன், அதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று ஒரு தப்பான ஒரு பாதையில் அநேகர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே தேவன் உங்களை உணர்த்துகிறார். உங்கள் பேச்சு எப்படி இருக்கிறது? கணவர் சொல்ல முடியுமா? மனைவி சொல்ல முடியுமா? பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நம்முடைய நண்பர்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய பேச்சு மாறி இருக்கிறது. நம்முடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை அநேகர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. யாக்கோபு புத்தகத்திலே யாக்கோபு இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 19வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 1:19 வேகமாய் வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை தெரியுமா? அநேக சபையில் ஏன் பிரச்சனை தெரியுமா? அநேக ஊழியருக்குள்ளாக ஏன் பிரச்சனை தெரியுமா? பேச்சில் அதிகமாக பேசுவது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கண்டு அதிகமாக பேசான்னு நான் சொல்லலை, ஆனால் அதிகமாக எதை பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறா, நீங்கள் எப்படி இருக்கணும்? பேசுவதில் பொறுமையாக இருக்கணும். அப்போ பேசுவதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமானால் யாக்கோபு நமக்கு அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோபு நம்மை உணர்த்துகிறார் அந்த வார்த்தையின் மூலமாக. அங்கே வாசிப்போமே, அதே அதிகாரத்தில் அங்கே 26வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க வேகமா. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் கோடு போடுகிற பழக்கம் இருக்கிறவங்க எதில் கோடு போடணும் தெரியுமா? நாவை என்ன செய்யணுமா? அடக்கணும். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் ஒரு முக்கியமான அது ஒரு பெரிய திருவிழா போல் நடக்கும். என்னது? பொங்கல் நாளிலே. கேள்விப்பட்டே கிடையாதா? ஒரு விளையாட்டு பயங்கர நம்ம தமிழ்நாட்டுக்கு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டில் என்னது? என்ன செய்யணும்? வீரம் என்ன செய்யணும்? என்ன நீங்கள் இங்குள்ளவங்க கிடையாதா? மாடை அடக்கணும். துள்ளி ஓடுகிற மாடை என்ன செய்யணும்? அடக்கணும். நான் சொல்கிற போது உங்கள் நாக்கை அடக்குங்க. அல்லேலூயா. உங்கள் நாக்கை என்ன செய்யுங்க? ஆமாம், அடக்கணும். கடிவாளம் போட்டு கெட்டானோ. நான் பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முக்கிய காரணம் எது தெரியுமா? நம்ம நாக்கு. நம்முடைய சரீரத்தில் 250க்கு அதிகமான உறுப்புகள் இருக்குது. அதில் மிக முக்கிய உறுப்பு எது? ஆமாம், நாக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த நாக்கு கொண்டு என்னெல்லாம் பேசுகிறோம். அல்லேலூயா. அதான் யாக்கோபு இன்னும் அதில் அருமையாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நாவு என்ன தெரியுமா? நாவு என்னது? வாசிப்போமா? 3ஆம் அதிகாரத்தில் அங்கே இந்த நாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் யாக்கோபு. வாசிங்க வேகமாய். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நாவும் நெருப்புதான். நாவுக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரு? நெருப்பு. நமக்கு நெருப்பு கண்டா பயம், ஆனா உள்ளே இருக்கு. அல்லேலூயா. அது உங்களையும் கொளுத்து விடும், குடும்பத்தையும் கொளுத்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு விழுந்து போன அநேகரை பாருங்க. அங்க விழுவதற்கு முக்கிய காரணமே
இந்த நாவு, இந்த நெருப்பு அவர்களையும் அழித்து விடுகிறது, அவருடைய குடும்பத்தையும் அழித்து விடுகிறது, அவர்களையும் அழித்து விடுகிறது, சபையும் அழித்து விடுகிறது. சமுதாயத்தில் அதுவரைக்கும் கட்டி காத்த பெயர்கள் அழிக்கப்படுகிறதே. காரணம் எது தெரியுமா? இந்த நாவு. வலிய பிள்ளைகள் இருக்கிறீங்க, அலிப சகோதரர் இருக்கிறீங்க, நீங்கள் அடக்க வேண்டிய எது தெரியுமா? நம்ம இன்னைக்கு அம்மாவை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மேமி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? உங்கள் நினைவில் எப்பொழுது அந்த சிந்தை உள்ளே வருகிறதோ அந்த நாவு தடம் புரளுகுது. அப்போ நாக்க என்ன செய்யணும்? கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக போச்சு சிஸ்டர். அந்த பழக்கத்தில் வச்சதுனால எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. என்ன சொன்னீங்க? ஐயோ ஒன்றும் சொல்லலையா? நாவை அடக்கு. அல்லேலூயா. நாவை அடக்கணும். நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் நாவை அடக்கி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் 90% பிரச்சனை போயிடும். நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஆளை போய் பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு கோர்ட்டை பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு எஸ்ஐயை பார்த்து ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. நீங்கள் அப்படி தான் அழைக்கிறாங்க. போலீஸை போய் அழைக்கிறாங்க, வக்கீலை போய் அழைக்கிறாங்க, வாங்க பிரச்சனையை தீர்த்து விடுங்க. ஐயா பிரச்சனையே உன் நாவு தான், பிரச்சனையே உன் நாவு தான். அல்லேலூயா சொல்லுமே. கிறிஸ்தவர்கள் பேசிக்காக அறிய வேண்டிய அநேக காரியங்கள் அறியாமல் போவது நிமித்தமாக தான் இன்னைக்கு ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பைபிளை தூக்கிட்டு போனோன்னா ஆண்டுடைய நாமம் அங்கே அப்படியே கொடி போல் அங்கே கட்டி எழும்பணும். இல்லைங்க, தூசிக்கப்படுகிறது. நீங்கள் போகும்போது நல்லா வெள்ளையும் சொல்ல மாட்டு அழகாக போகிறீங்க, இங்கே பரவாயில்லை நல்ல கலராக வந்திருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எல்லாம் நல்லது தான், ஆனால் இங்கே நல்லது இருக்குதா? உங்கள் வார்த்தை நல்லதா இருக்கிறதா? இந்த நாக்குக்கு ஒரு பெயர் வைக்கிறார் யாக்கோபு. அது என்னது? அது நெருப்பு. அது நெருப்பு, கொளுத்து விடும். உன்னையும், மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னையும் கொளுத்தும், அது உங்கள் குடும்பத்தையும் கொளுத்து விடும். இந்த நாவு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏசாயா புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏசாயா நம்முடைய நாவுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். வேகமாய் வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிற. வேகமாய். இளைப்படைந்தவனுக்கு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு என்ன நாவை தந்திருக்கிறார்? கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. நம்முடைய நாவு எப்படி இருக்கணும்? கல்விமானின் நாவு. கல்விமானின் நாவுன்னு என்னது? ஞானிகள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற நாவு எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? கல்விமானி நாவு. நீங்க நினைக்கலாம், இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்கள போல நான் படிக்கல, அவங்கள போல எனக்கு அனுபவம் இல்லை. இல்லைங்க, உங்க நாவு கல்விமானி நாவு. அல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுவதற்குரிய அந்த அபிஷேகத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு அதை அதிகம் பயன்படுத்துவது இல்லை, தான் பிரச்சனை. ஒரு காலத்தில் சபைகள் எழுப்புதல் பற்றி எரிந்தது. சபைகளில் கர்த்தருடைய நாமம் தீவிரமாய் வெளிப்பட்டது. அது அநேக உலக ஜனங்கள் கண்டார்கள். ஏன் தெரியுமா? அன்று பேசின வார்த்தைகள் அப்படி இருந்தது. அன்று கிறிஸ்தவர்கள் பேசின வார்த்தை அப்படி இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு ஏன் பிரச்சனை தெரியுமா? நீ போன போக்கு சரியில்லை. எனக்கு முன்னாடியே தெரியும் சிஸ்டர், எனக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இப்படித்தான். சொல்லுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க.
சொன்னவங்களை சொல்றேன். எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும். நோ. அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு சகோதரன் விழுந்து விட்டான் என்றால் அவனை தூக்கி விடுகிற வார்த்தை உன் நாவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனை மறுபடியும் ஆழத்தில் கொண்டு செல்லுகிற வார்த்தை அல்ல, எப்படியாகிலும் அந்த நபரை நான் தூக்கி விட வேண்டும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமே. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமானி நாவை கர்த்தனுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. சொல்லுமே. இன்னைக்கு அநேகர் அதை மறந்து விட்டோம். உங்க வார்த்தை மட்டும் மாறிட்டா நான் சொல்றேன் இந்த இடம் அப்படி நிரம்பிடும். ஏன்னா உங்க மூலமா அநேகர் வருவார்கள். உங்க மூலமாக தேவ நாம இன்னும் மகிமைப்படும். இது இடம் இல்லை, வேற இடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமே. நம்ம மாறணும், நம்ம வார்த்தை மாறணும். அல்லேலூயா. சொல்லுமே. நமக்கு இன்னைக்கு வாயை திறந்தா மூட முடியல. அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறா. சங்கீதங்களின் புஸ்தகம் 39 என்று நினைக்கிற. வாசிங்க வேகமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 39 2வது வசனம் வேகமா வாசிங்க. நான் மௌனமாகி வாசிங்கம்மா. நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் அல்லேலூயா. சொல்லுமா. ஒரு நாவு என்ன நாவு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறா? கல்விமானி நாவை கர்த்தர் தந்திருக்கிறா. இந்த நாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்தை இப்ப வாசிச்சீங்கல்ல, என்ன பேர் வைக்கலாம் அந்த நாவுக்கு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நீங்க சொல்லுங்க இந்த நாக்குக்கு என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்க. அமர்ந்திருக்கிற ஒரு நாவு. அதை இன்னும் சொல்லணும்னா அமைதியாக இருக்கிற ஒரு நாவு. நமக்கு அநேக இடங்களை பேசக்கூடிய அதிகாரம் உண்டுங்க, ஆனா பேசக்கூடாது. பாருங்க, தாவீதுக்கு அந்த பிரச்சனைக்கு அளவே கிடையாது. கூட இருந்தவங்களே தூற்றுறாங்க. ராஜா வாழ்க என்று சொன்னவர்களே தூற்றுகிறார்கள். அவன் மூலமாக நன்மையை பெற்றவர்களே தூசுகிறார்கள். ஆனா ஒரு வார்த்தை என்ன செய்யல, அந்த மனிதர்களுக்கு விரோதமாக பேசவில்லை. அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்க நாம் அப்படி செய்கிறோமா? பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற நீங்க சும்மா இருங்க, அப்படிதானே சொல்றார். மோசேட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சும்மா இருங்க, உங்களுக்காக நான் என்ன செய்வேன். நீங்க அமைதியா இருக்கணும். எப்ப நீ புஸ்தகத்தில் சொல்ல மௌனமாயிருங்கள், அமைதியாக இருக்கணும். இந்த நாவுக்கு அடுத்த ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. எந்த நாவு? அமர்ந்திருக்கிற ஒரு நாவு. நீங்க அப்படித்தானா? கையை பிடிச்சு கேளுங்க, உங்க நாவு அப்படித்தானா? அமர்ந்திருக்கிற ஒரு நாவு தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிரச்சனை? அமர்ந்திருக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல. சின்ன பிரச்சனை என்ன செய்கிறோம், பெருசா என்ன செய்கிறோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா கையிலையும் இந்த இப்போ அது கொஞ்சம் குறைவு. முந்தி சைக்கிள் கடையில் போனான்னா ஏர் அடைப்பாங்க, பார்த்துறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? என்ன வச்சு அடைப்பாங்க? ஒரு பம்பு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அதை வச்சு அடைப்பாங்க. இப்போ நிறைய பேர் கையில் பம்பு இருக்குது, நிறைய விசுவாசி கையில் பம்பு இருக்குது. எனக்கு யா இந்த பிரச்சனை, எனக்கு யா இந்த போராட்டம், எனக்கு மட்டும் யா இப்படி நடக்கு. ஆமா, அது சின்னது, அது பிரச்சனை சின்னது. இவங்களே அதை ஊதி 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 அது டவா. சிரிப்பு காட்டல, சிந்திக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். சின்ன பிரச்சனையை பேசி 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 பேசி. அல்லேலூயா. நான் இன்னும் பேச வேண்டிய காரியத்துக்குள்ள இன்னும் போகலை. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் கரெக்டான டைமில் முடிச்சிடுறேன். பாருங்க, தேவன் நமக்கு தந்திருக்கிற நாவுக்கு பேர் என்னது? கல்விமானின் நாவு. ரெண்டாவது, நம்முடைய நாவு அமைதியா இருக்கணும், அமர்ந்திருக்கிற ஒரு நாவு. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஆனா சிலருடைய நாவு எப்படி இருக்கிறது தெரியுமா? அதையும் சங்கீதக்காரர் தாவீது நமக்கு கற்றுத்தருகிறார். சிலருடைய நாவு எப்படி இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம், எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒன்பதாவது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே முக்கியமாக ஒரு 3 நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாத ஒரு 3 நாவு, நம்முடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடாத ஒரு 3 நாவை குறித்து சங்கீதக்காரர் தாவீது நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். முதல் நாவு எப்படிப்பட்ட நாவு? வாசிங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, உண்மை இல்லை. இந்த நாவுக்கு என்ன பெயர் வைக்கலாம் நீங்க சொல்லுங்க? பொய் நாவு. அவன் பொய்க்கு பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நீங்க யாருக்கு பிள்ளை? கையை பிடிச்சு கேளுங்க ப்ளீஸ். ஏசப்பா பிள்ளையா? இல்லைன்னா பொய் பிதாக்க பிள்ளையா? நீங்க யாருக்கு பிள்ளைன்னு சொன்னாங்க? ஆமா. அவன் வாயில என்னதான் இருக்கும்? அவன் வாயில என்னதான் இருக்கும்? பொய். யாருக்கு வாயில? யாருக்கு வாயில? பொய்யனும் பொய்க்கு அவன் வாயில என்னதான் இருக்கும்? பொய் தான் இருக்கும். அவன் வாயில பொய் தான் இருக்குதா? நீ யாரு? நீ யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழி புஸ்தகத்திலே வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்ப யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார்? யாருடைய குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? யாருடைய குடும்பத்திலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்? எவருடைய வாயில உண்மை இருக்கிறதோ, எவருடைய வாழ்விலே உண்மை இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் அது வெளிப்படுமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ வாயை திறந்தா என்னது? அது சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் துணிந்து என்ன செய்றாங்க? பொய் சொல்றாங்க. பெரியவர்களும் பொய் சொல்லுகிறார்கள். இதை முதல் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றணும். பொய் உதடை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறாரே. காதை அடைச்சிட்டாடா, கோபப்படாத, அதுக்கண்டி வீட்டுக்கு வராம இருக்காத. அல்லேலூயா. பொய் உதடை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அருவருக்கிறான்னா என்ன மீனிங்? என்ன அருவருக்கிறான்னா என்னது? நம்ம சில இப்போ போயிட்டு இருக்கிறோம், ஒரு 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 நம்ம விரும்பாத ஒரு காரியம் கிடக்குது, நம்ம பார்வை எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அப்படியே. அல்லேலூயா. சிலர் அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார் தெரியுமா? உங்களை இல்லை, நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா சிலர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அருவருக்கிறார். ஏன்னா வாய் திறந்தா என்ன இல்லை? உண்மை பேசுறீங்களாமா? ஹலோ, உண்மை பேசுறீங்களா? பிள்ளைகள் பேசுறீங்களா உண்மை? டோரம் பேசுறியா உண்மை? பிள்ளை ஏன் போய் சொல்லுது?
அம்மா போய் சொல்லிட்டே இருக்கா. பிள்ளை ஏன் போய் சொல்லுது? அப்பா போய் சொல்லிட்டே இருக்கு. பிள்ளை ஏன் கோவப்படுது? அம்மா எப்பவும் இவனும். அடுத்தது, டேய் ஒன்ன ஏம்பல பெத்த, ஒன்ன பெத்ததுக்கு அம்மியை பெத்து இருக்கலாம். எதுக்குன்னு நான் சொல்லுது உண்மை சொல்ல மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அதான் பிரச்சனைங்க. நம்ம வாயில என்ன இல்லை? உண்மையே இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லு பாருங்க, பிள்ளை ஆண்டானே நடத்த வேண்டிய வழியில, பிள்ளை ஆண்டானே நடத்த வேண்டிய வழியில, அவ பிள்ளை ஆண்ட நடத்த வேண்டிய வழி நடத்தின உனக்கு முத வழி பாருங்க. இப்படி ஒரு வார்த்தை உண்டு, தலைவன் என்பவன் வழியை அறிந்தவன். தலைவன் என்பவன் வழியை அறிந்தவன். தலைவன் என்பவன் அந்த வழியில் நடக்கிறவன். தலைவன் என்பவன் அந்த வழியில் நடத்துகிறவன். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள் தானா? அப்போ உங்களுக்கு வழி சொல்லுங்க தெரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு அன்னையோட வாயில என்ன இல்லை? உண்மை இல்லை. திறந்தா எல்லாம் போய். சில நேரம் கேட்பேன், என் சிஸ்டர் வரல, அது அது உண்மை சொல்ல மனசு வரல, அதுக்கு அது அது எது? உண்மையை சொல்ல முடியல. அல்லேலூயா சொல்லுமே. நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். ரெண்டாவது, அந்த ஒரு நாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க வேகமா. அந்த தொண்டை உள்ளம் கேடுபாடு. அடுத்து வாசிங்கம்மா. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வாயை திறந்தா சொல்லுங்க, வாயை திறந்தா பிரேத குழி தான். வாயை திறந்தா பிரேத குழியை தோண்டனா என்ன வரும்? நல்ல ரோஜாப்பூ வாசம் அடிக்கும், மல்லிகை பூ வாசம் அடிக்கும், முல்லைப்பூ வாசம் அடிக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? பிரேத குழியை தோண்டா என்ன நடக்கும்? அந்த ஏரியா ஃபுல்லா. ஆமாம், இன்னைக்கு அநேக குடும்பம் நாறுது, வேற ஒன்றும் இல்லை. இவங்க வார்த்தை. குடும்ப கணவரை போய் அடுத்த வீட்டை போய் நாட்டுகிற எத்தனை. ஓ, இவரை நான் கட்டுனதுக்கு அன்னைக்கு ஒருத்தன் அப்படி எட்டி பார்த்தான். நீ அவனை கட்டியிருந்தா அவன் உன்னை எட்டி பார்த்தா லாஸ்ட் எட்டி எட்டி முடிப்பான். வாய் திறந்தா என்னது? நாற்றம். அன்னைக்கு குடும்பம் நாறிக்கொண்டே இருக்கிறது. வேற யாரும் இல்லை, இவங்க தான். பெற்றோரை வெளியே போய் நாற்றுகிற எத்தனை பிள்ளைகள். இந்த நாவுக்கு என்ன பேரு? பிரேதக்குழி. அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா வசனத்தை படிக்கிற பிள்ளைகள். நான் தொட்டு அப்படியே கடந்து போகிறேன். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன நாவு? இச்சகமானதை பேசுகிற நாவு. இச்சகமானதை பேசுகிற நாவு. தேவன்